ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த மாதத்துக்கான ரேஷன் பச்சரிசி புழுங்கல் அரிசியை வச்சு நம்ம எப்படி இட்லி தோசை மாவை வந்து ரெடி பண்ண போகிறோன்றதான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேங்க. பாருங்கள், இது வந்து ரேஷன் பச்சரிசி வந்து காலி ஆகிடுச்சு. இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, காலி ஆகிடுச்சு. அதனால் இது ஏற்கனவே எப்போயோ வாங்கி வச்ச ரேஷன் பச்சரிசிங்க. இது இந்த மாதத்துது இல்லை. இது எந்த மாதம் வாங்கினதுன்னு தெரியல. அதனால் இந்த பாத்திரத்தில் இருந்தது எடுத்துன்னு வந்து வச்சாச்சுங்க. இது வந்து காலி ஆகிடும், இந்த ட்ரிப்புக்கு வந்து காலி ஆகிடும். பாருங்கள், இந்த அரிசிக்கும் அந்த அரிசிக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப வெள்ளையாக இருக்குது, அது வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. இது வந்து இந்த மாதத்துக்கு வாங்கிட்டு வந்த புழுங்கல் அரிசி தாங்க இது. இது ரொம்ப வந்து சாதம் படித்தா ரொம்ப சாப்பிட முடியல. அதனால் இது இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுட்டேன். போன மாதம் வந்து நான் வாங்கலைங்க. அதுக்கு முந்தைய மாதம் வாங்கின புழுங்கல் அரிசி நான் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலான்னு அது வச்சாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா உளுந்து 2 கிலோ வாங்கினேன். அது வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தனும். இப்போ மழைன்றதுனால ஒரு மாதிரி பூச்சி அடித்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வெயிலில் நல்லா காய வச்சு க்ளீன் பண்ணியும் வச்சாச்சுங்க. வாங்க இந்த மாதத்துக்கான இட்லி தோசை மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஏற்கனவே நான் சொன்ன அளவுகள் தாங்க பண்ணியிருக்கேன். அதாவது 9 + 9. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றதை நீங்கள் வந்து அளவுகள் வச்சுக்கலாங்க. எனக்கு வந்து 9 + 9, 9 அழாக்கு வந்து பச்சரிசி, 9 அழாக்கு வந்து புழுங்கல் அரிசி. இவ்வளோ தாங்க நான் வந்து போடுவேன். இதை போட்டாச்சு. இது ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி விட்டுட்ட பிறகு அதை வந்து மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2 அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த புழுங்கல் அரிசி எடுத்து இதில் கொட்டியாச்சுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நான் பொங்கல் செய்கிறதுக்காக, பொங்கல் அப்போது அந்த குழம்பு வைப்போம் இல்லைங்களா, அதுக்காக அந்த பாத்திரத்தை நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்குவேன். சரிங்களா, அது தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது வாங்க உளுந்து எவ்வளவு போடணுன்றதை பார்க்கலாம். என்னுடைய கையளவில் ஏற்கனவே சொன்னது தான், 5½ கைப்பிடி அளவு தாங்க நான் போடுவேன். இந்த முறை வந்து கொஞ்சம் உளுந்து 6 கைப்பிடி அளவாகவே போடலான்னு சொல்லிவிட்டு 6 கைப்பிடி அளவு போட்டிருக்கேங்க. பாருங்கள், கொஞ்சம் அரிசி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அளவுக்கு போட்டதுனால 6 கைப்பிடி அளவு. அடுத்தது வந்து 1 கைப்பிடி அளவு வெந்தயம். வாங்க இதை வந்து நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் நல்லா ஊறணுங்க இந்த அரிசி. அப்போ தான் வந்து இட்லியும் தோசையும் ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. இப்போ பாருங்கள், ஊற வச்சு நான் அரைக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் அரிசி இந்த முறை அதிகமாக தாங்க இருந்தது. உளுந்தும் நான் வந்து 1/2 கைப்பிடி அளவாக அதிகமாக போட்டுட்டேன். வாங்க இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிஷினில் தான் நான் வந்து கொடுத்து அரைப்பேன். வீட்டில் வந்து கிரைண்டர்லேயும் அரைப்பேன். இப்போ கிரைண்டர் ரிப்பேருன்றதுனால மிஷினில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். அரைச்சி எடுத்துன்னு வந்த உடனே அந்த மாவு அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குங்க. இதை பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்றதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை அரைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 50 ரூபாய் தாங்க கேட்பாங்க. 50 ருபீஸ் கேட்பாங்க. பாருங்கள், ஃபுல்லாக கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா ஆனதுனால வெளியிலலாம் கொஞ்சம் மாவு வந்துடுச்சு. இப்போ எடுத்து வெளியில் வச்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கடையில் நாங்கள் தொடர்ந்து அரைக்கிறதுனால அவங்க வந்து மாவு ரெடிமேட் மாவு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. அந்த ரெடிமேட் மாவையும் வந்து எங்களுக்கு சாம்பிளுக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. பாருங்கள், இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் ரெடிமேட் மாவு வந்து நான் வாங்கவே மாட்டேன், வீட்டில் தான் அரைப்பேன். இது வந்து லாஸ்ட்டாக இருந்த மாவுங்க. மாவு காலி ஆகிடுச்சு இல்லைங்களா, கடைசியாக இருந்த மாவு இது. இப்போது இந்த நைட்டுக்கு வந்து நாங்கள் செஞ்சுடுவோம் இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாவை வந்து எப்படி இருக்குன்றது கடையில் வாங்கின அந்த ரெடிமேட் மாவு ஃப்ரீயாக தாங்க கொடுத்தாங்க. இது சாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் இட்லி தோசை எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டு காமிக்கிறேன். நம்ம வீட்டில் அரைக்கிற மாவுக்கும் கடையில் வாங்கின மாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ன்றதை நீங்களே பாருங்கள். சரிங்களா, எனக்கும் தெரியாது. நானும் இதுக்கு மேலே தான் நான் வந்து பார்க்க போகிறேன் எப்படி வருதுன்னுட்டு. வாங்க இந்த மாவை வந்து நல்லா கையில் வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிசைகிறோமோ பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது. கட்டியாக வந்து அரைச்சி குத்தாமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு விடணுங்க. பாருங்கள், ரொம்ப வந்து மாவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டியாகவே நம்மளுக்கு பிசைஞ்சு கொடுத்துட்டாங்கங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து பாருங்கள்,
அடியிலேருந்து நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த உளுந்துலாம் வந்து ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது இல்லைங்களா? அதனால் இப்படி நம்ம முதல்ல பிசைஞ்சு எடுத்துக்கும்போது அந்த உளுந்து எல்லா இடத்துலையும் சமமாகவே பரவுங்க. இப்போ வந்து நைட்டுக்கு தேவையில்லை, இருந்தாலும் கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க புளிக்கிறதுக்காக. மீதி எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக போடுறேன், ஏன்னா ரெடிமேட் மாவும் வந்து எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்கன்றதுனால காலையில் நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்குவேங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவை வந்து நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான். எப்பப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.